ஹாய் காய்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். அது வந்து ஒரு ஸ்னோ vlog. யூஎஸ்ஏல கொலராடோ அப்படிங்கிற ஒரு பிளேஸில் தான் நாங்கள் இருக்கோம். அங்கே 2 நாளாக ஒரு ஸ்னோ ஸ்டார்ம் மாதிரி வந்துட்டுருக்கு. ஸோ அது எவ்வளோ அழகாக இருக்குது, அது எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணலாம். இது வந்து ஆக்சுவலாக எங்கள் அப்பார்ட்மெண்ட்க்கு வெளியே எடுத்த ஒரு கிளிப்பிங். கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் இங்கே யாருமே இல்லை, நாங்கள் மட்டும்தான் இருந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக இந்த மாதிரி இருக்கிறது ரொம்பவே நல்லா இருந்தது. ஃபுல்லாக ஒயிட்டாக ஏதோ ஒரு அண்டார்டிகா ரேஞ்சில் இருந்தது பார்க்கறதுக்கு. இந்த இடத்துல வந்து என்னோட கால் மாட்டிக்கிச்சு உள்ள. ரொம்ப காமெடியாக இருந்தது. எப்படி முன்னாடி போகிறதுனே தெரியாமல் ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க. இது வந்து ஒரு 23-24 இன்ச்சஸ் ஸ்னோ அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் ஒரு 2-3 டேஸ் முன்னாடியே வந்து வீட்டுக்கு தேவையானது எல்லாமே எமர்ஜென்சி ஐட்டம்ஸ் எல்லாம் ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஸோ ஏன்னா வந்து கார் எதுவுமே எடுக்க முடியாது, எந்த ஒரு எமர்ஜென்சினாலும் வெளியே போக முடியாது, அந்த அளவுக்கு பயங்கரமாக இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட மூஞ்சி மேலேயே ஸ்னோ அடிச்சிட்டு இருந்தது. என்னோட கண்ணிலெல்லாம் ஃபுல்லாக போயிட்டு இருந்தது. என்னால் சுத்தமாக பார்க்க முடியல, எதுவுமே பேச முடியல. இது வந்து பார்க்கிங் ஏரியா. எனக்கு இந்த ட்ரீஸ் கிட்டலாம் போகணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. பட் இங்கே வந்து முட்டி அளவுக்கு ஸ்னோ வந்து சேர்ந்து இருந்தது. என்னால் சுத்தமாக போகவே முடியல. பட் அந்த ட்ரீஸ் கிட்ட போய் கொஞ்சம் வீடியோ எடுக்கணும்னு ஆசையாக இருந்தது. பட் போக முடியல. கார்ஸ் எல்லாமே கூட ஏதோ புதைச்சி வச்சுருந்த மாதிரி இருந்ததுங்க. நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்னோலெல்லாம் வெளியே வந்ததே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஒருத்தர் கூட நீங்கள் பார்க்க மாட்டீங்க இந்த வீடியோவில், நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். ரொம்ப ஜாலியாக எக்ஸைட்டிங்காக இருந்தது, ரொம்ப ஃபன்னாக இருந்தது. நான் ஃபுல்லாக விளையாடிட்டே இருந்தேன் வெளியே. எனக்கு வீட்டுக்கு போகவே சுத்தமாக மனசு இல்லை, அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது. வெளியே ஃபுல்லாக அங்கேயே இருந்துடலாமான்னு இருந்தது எனக்கு. இது வந்து 4th ஃப்ளோர்லேருந்து இருக்கிற வியூ. இது பார்த்தீங்கன்னா சுத்தமாக ரோடே உங்களுக்கு தெரியாது, அந்த அளவுக்கு ஃபுல்லாக கவர் ஆயிருந்தது. இங்கே பயமாகவும் இருக்குது, பார்க்க அழகாகவும் இருக்குது. இது வந்து எங்கள் பால்கனிலேருந்து இருக்கிற வியூ. பிஃபோர், டியூரிங், ஆஃப்டர் அப்படின்னு காட்டுறேன் உங்களுக்கு. முன்னாடி ஸ்டார்ட் ஆகும்போது எப்படி இருந்ததுன்னா இப்படி தான் இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் வந்து டியூரிங் எப்படி இருந்துச்சுன்னு காட்டுறேன். அதுக்கப்புறம் எல்லா ஸ்னோலாம் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். இது பாருங்கள், இது ஸ்னோ வந்துட்டு இருந்தப்போ எடுத்தது. அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக கவர் ஆயிருக்கு, பயங்கரமாக இருக்குது. இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஆஃப்டர், இது முடிஞ்சதுக்கப்புறம் அதோட எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து உங்களுக்கு அடுத்த கிளிப்பிங்கில் காட்டுறேன். இதுதான் வந்து ஆஃப்டர் கிளிப்பிங். இது வந்து நெக்ஸ்ட் டே எடுத்தது. ஸோ ஆல்ரெடி அவங்க வந்து ஸ்னோலாம் ரோட்ஸ்லலாம் கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து ஆஃப்டர் எஃபெக்ட். பயங்கரமாக ஸ்னோ வந்து போயிடுச்சு.
இதுக்கப்புறம் இந்த ஸ்னோ எல்லாமே கிளியர் ஆகணும் அப்படின்னா அது கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் எடுக்கும். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஸ்னோ வந்திருந்தது இங்க. இந்த ஸ்னோ விளாக் இதோட முடியுது. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ். கண்டிப்பா உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. பாய்.